இன்னைக்கு ரொட்டேட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ரொட்டேட் டூல் இல்லைன்னா நாம் ஏறத்தாழ எந்த ஆர்ட் ஒர்க்கும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த ஆர்ட் ஒர்க் நான் ரொட்டேட் டூலில் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கர் பாயிண்ட்டுகள் கிட்ட நீங்கள் கர்சரை ஹாவர் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் சைடட் ஆரோ வரும். இங்கே வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி அட் அ டைம் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். சரி, ரொட்டேட் டூல் வச்சு என்ன க்ரியேட்டிவ்ஸ் நான் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். பிறகு வந்து நம்ம இந்த ஆர்ட் ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ரொட்ராக்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரொட்ராக்டர் வந்து டோட்டலாக வெக்டரில் பண்ணது, இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணது. ரொட்டேட் டூலை வச்சு இந்த ஸ்ட்ரோக்குகளை நான் ட்ரா பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணி இந்த டிகிரிகளை நான் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்ஸ் கூட அவ்வளோதான். இல்லை, இந்த லென்த்தியான ஸ்ட்ரோக் அப்புறம் இந்த ஷார்ட்டான ஸ்ட்ரோக் கூட இதில் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் வாட்சை நான் கோரல் ட்ரா அப்புறம் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. 2009 பண்ணது. இந்த லெதர் ஸ்ட்ராப் அப்புறம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணது. இந்த என்டையர் ரிஸ்ட் வாட்சை வந்து இந்த டயல் அப்புறம் இது எல்லாமே சேர்த்து கோரல் ட்ராவில் நான் பண்ணது. கோரல் ட்ராவில் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட நம்ம ரொட்டேட் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். 95% ஆஃப் தி ஒர்க் வந்து நான் ரொட்டேட் டூலை வச்சு பண்ணேன். ஓகே, இன்னொன்று பார்க்கலாம். இந்த வாட்ச் கூட ரொட்டேட் டூலை வச்சு தான் பண்ணேன். ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணதுனால இது இந்த ரிசல்ட் வந்திருக்கு. வாட்ச் கம்பெனிக்காரன் அவனோட பேரை போட்டால் டூப்ளிகேட்டாக ஏதோ தயாரிக்க போகிறாங்கன்னு நினச்சி என்னோட பேர் வந்து ராம்லின் அப்படின்னு எழுதியிருக்கேன். க்ளோஸாக இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரியாக்கும் ஷேடோ, மிட்டோன் அண்ட் லைட்னஸ், இந்த மூணும் வந்து இந்த மாதிரி பொசிஷன் பண்ணதுனால நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒயிட்டு, கிரே, இங்கே பிளாக். தூரத்துலேருந்து பார்த்தோம்னா 3D மாதிரி நமக்கு இல்லூஷன் கொடுக்கும். இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நீங்களும் பண்ண முடியும். ரொட்டேட் டூலை வச்சு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். மூணாவது, இதுவும் ஒரு ரிஸ்ட் வாட்ச் தான். ரெய்மண்ட் வெயிலோட டைமண்ட் ஸ்டட்டட் ரிஸ்ட் வாட்ச் இது 2010 பண்ணது. பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக இதை நாம் அச்சீவ் பண்ண முடியும். இந்த டைமண்ட்ஸை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரியாகவும் பண்ணியிருக்கேன். இது வந்து கிரேடியண்ட்டை வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரேடியன்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ரொட்டேட் டூல் எவ்வளவு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்றதுக்காக இது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்காக உங்களுக்கு இந்த டெமோ. இது டோட்டலி வெக்டர் இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணது. ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள். டோட்டலி வெக்டர் ஷேப். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒர்க்கு. நீங்களும் இதே மாதிரி சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ரெய்மண்ட் வெயில் இன்னொரு மாடல். இது டோட்டலாக இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணது. ஆனால் இது ரேஸ்டர் இமேஜை நான் மாற்றிட்டேன். ஒவ்வொரு டீட்டெயிலும் பாருங்கள். இந்த பெசல் ஒர்க்கெல்லாம் வந்து கிரேடியண்ட்டில் பண்ணது. ஆகஸ்ட் 2009 பண்ணது. பார்க்குறவாளுக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக இதை நான் காமிச்சேன். இப்போ நாம் டுட்டோரியலுக்கு வருவோம். ஆல்ரைட், இப்போது ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்சர் இங்கே கொண்டு போனீங்கன்னா டபுள் சைடட் கர்வ்ட் ஆரோ உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது 45 டிகிரி இன்க்ரிமெண்ட்டில் போகும். ஆனால் உங்களுக்கு 12 டிகிரி பண்ணோம், 15 டிகிரி பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரொட்டேட் டூலை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே நான் 10 டிகிரி அப்படின்னு ரொட்டேட் பண்ணும்போது பண்ண முடியும். ரொட்டேட் ஆங்கிள் வேணுனாலும் இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். அது ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது இதை ரொட்டேட் பண்ணும்போது காப்பி கூட பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ரொட்டேட் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணணும். இந்த டார்கெட் ஆப்ஜெக்ட் வந்து இப்போது 30 டிகிரி வேணும், ஒரு காப்பி கூட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொட்டேட் டூலில் இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஹேர் இருக்குது, அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் எந்த இடத்துல வேணால் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நெயில் டவுன் ஆகிடும். அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், சென்டரில் இருக்குது பாருங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி கூட உங்களுக்கு கொடுத்துடும். பாருங்கள், ஒரு காப்பி இருக்குது. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு காப்பி இருக்குது. ஆல்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு காப்பி கொடுத்துடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கிறேன்னா லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து இங்கே செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு காப்பி வரும். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகலாம், அதாவது டூப்ளிகேட் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிளை வச்சு இந்த ஆர்ட் ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளை வச்சு இந்த ஆர்ட் ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ஸ்மால் ஸ்கொயரை வச்சு இந்த கியரை பண்ணியிருக்கேன். இதே சர்க்கிளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளை வச்சு இந்த ஆர்ட் ஒர்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். முதல்ல இதை ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் எடுத்துக்கிறேன்.
இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணுங்க, பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். இதை இந்த மாதிரி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கீழுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. டாப் ஏரோ 2 தரம் பண்ணுங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 8 ப்ரெஸ் பண்ணுங்க, காம்பவுண்ட் பார்த்தா மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து ஃப்ளிப் வெர்டிக்கல் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கீழே கொண்டு வரலாம். இந்த மாதிரி ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஷேப் பில்டர் போகலாம். ஷிஃப்ட் M ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே டிலீட் பண்ணிடலாம். பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். லெட்டர் R ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடிஷ்னல் செட்டிங்காக ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இந்த இடத்துல நான் 120 டிகிரி அப்படின்னு கொடுக்குறேன். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ பேசிக் ஷேப் கிடச்சிருக்கு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் I ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேடியன்ட்டை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லோகோ நான் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். இந்த லோகோவை நான் பண்ணுறதுக்கு சர்க்கிள் ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைடுக்கு கொண்டு போங்க. இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் தான் நமக்கு தேவைப்படுது. ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். அவுட் சைடு உள்ள 2 சர்க்கிளும் டிலீட் ஆகிடும். இப்போ பென் டூல் எடுத்து இதுக்கு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லீஃப் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் R ப்ரெஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரோக்கோட பாட்டம் ஆங்கர் பாயிண்ட் மேலே கர்சரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து 60 டிகிரிக்கு நாம் செட் பண்ணிக்கலாம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணலாம். கண்ட்ரோல் D 4 தரம் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்றத முடிவு பண்ணுது. ஸோ நம்ம கொஞ்சம் கிட்டக்க எடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் R ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன். 60 டிகிரி என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் D ஃபியூ டைம்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டவுனில் இருக்கிற இந்த லீவ்ஸை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். லெட்டர் I ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலர் சாம்பிள் இங்கே பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த லீஃபை மட்டும் செலக்ட் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் மேலே இந்த மாதிரி கொண்டு போகலாம். இன்சைடு இருக்கிற ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, குரூப் பண்ணிக்கலாம். லெட்டர் R ப்ரெஸ் பண்ணிவிட்டு 30 டிகிரி என்டர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். இந்த லீஃபை செலக்ட் பண்ணி லெட்டர் R ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்கள். 60 டிகிரி என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் D ஃபியூ டைம்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரோக்கை டிலீட் பண்ணிடலாம். குரூப் பண்ணிக்கலாம். மூணாவதை வந்து இந்த கியர் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சர்க்கிளை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம், கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் டாப்புக்கு அலைன் பண்ணிக்கலாம். ஸ்கொயரை மட்டும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் மேலே இந்த மாதிரி கொண்டு போகலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெட்டர் S ப்ரெஸ் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து இந்த விண்டோவில் நம்ம பண்ண போகிறோம். யூனிஃபார்ம் அப்படின்னு இருக்கணும் பாருங்கள். டவுன் ஏரோ அபவுட் 75க்கு பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிடலாம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணாதீங்க. ஓகே ப்ரெஸ் பண்ணிடலாம். ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு வருவோம். இங்கே சென்டர் பாயிண்ட் நமக்கு அங்கே விசிபிலிட்டி இல்லை. இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் R ப்ரெஸ் பண்ணி கர்சரை இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு 30 டிகிரி மாதிரி எடுத்துக்கிறேன். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் D ஃபியூ டைம்ஸ் பண்ணிடலாம். ப்ரிவியூ மோடுக்கு வந்து இந்த சர்க்கிளை ஒரு காப்பி பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணி வச்சிருக்கிற அந்த சர்க்கிளை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் F ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி அகைன் கண்ட்ரோல் F பேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்குவோம். இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன்னா இந்த கியரை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் X ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்லைன் கலர் வந்து ஃபில் கலராக மாறிடும். இங்கே ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. அந்த ஸ்ட்ரோக் கலரை வந்து கொஞ்சம் லைட்டராகவோ டார்க்கராகவோ நம்ம மாற்றிக்குவோம். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஸ்ட்ரோக் வெயிட் வந்து 3 பண்ணிக்கலாம். இப்போ அந்த கியரில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ரவுண்டட் கார்னராக இருக்குது. அதை கிரியேட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணி லெட்டர் A ப்ரெஸ் பண்ணுங்கள். கார்னர் விட்ஜெட் வந்து அப்பியர் ஆகும். இந்த இடத்துல 1.25 அப்படின்னு என்டர் பண்ணலாம். ஓகே, ரெண்டையும் சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சின்ன சர்க்கிளை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் F அதே இடத்துல பேஸ்ட் ஆகணும். அதுக்கு ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து லெட்டர் M ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதை கொண்டு வந்து இங்கே அலைன் பண்ணிக்கிறேன். ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கியரை செலக்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வருவோம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே மைனஸ் ஃப்ரண்ட் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் X ப்ரெஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் F பேஸ்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இதை இந்த மாதிரி கொண்டு வருவோம். ஒரு 3 பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியர் வந்து நாம் ஒரு சர்க்கிளை வச்சு ரொட்டேட் டூலை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்குவோம். லெட்டர் R ப்ரெஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன். 30 டிகிரி அப்படின்னு என்டர் பண்ணுறேன். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணலாம். கண்ட்ரோல் D ஃபியூ டைம்ஸ் பண்ணிடலாம். இந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப சுலபமாக நம்ம பண்ண முடிஞ்சது ரொட்டேட் டூல் இருக்கிறதுனால. அன்டூ பண்ணுறேன்.
ஃபியூ டைம்ஸ். இப்போ லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அதே 30 டிகிரி காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ். எந்த இடத்துல வச்சு நாம் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் வந்து இந்த மாதிரி அமையுது. இப்போ வந்து இதை செஞ்சு காமிக்கிறேன். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கர்சரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணலாம். இந்த முறையை நான் 45 டிகிரிக்கு எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ். அடுத்த பேஜுக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெக்டர் பாத்துகள் மட்டும்தான். ஆனால் ராஸ்டர் கிராஃபிக்ஸை கூட நாம் ரொட்டேட் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபோட்டோஷாப்பில் வச்சு பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. காப்பி பண்ணிக்கிறேன். பிட் மேப் இமேஜ் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டல் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டை சுற்றி உங்களுக்கு எத்தனை ஃபோர்க் வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு 8 ஃபோர்க் வேணும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். லெட்டர் பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளாக்குக்கு மாற்றிக்கலாம். இந்த டாட்டை செலக்ட் பண்ணி இந்த பிளேட்டை ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது தரம் இந்த பிளேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்போது அந்த டாட் இங்கே வரும். பிளேட்டும் டாட்டும் ரெண்டும் மூவ் ஆகாது. அலைன் பண்ணுறச்சு. ஓகே, செலக்ட் பண்ணிக்கலாம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணி கர்சரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். 360 டிவைடட் பை 20 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பிளேட்டுக்கு சுற்றியும் 20 ஃபோர்க்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரைட், டிலீட் பண்ணிடுவோம். இது லாஸ்ட் பேஜ். ஒவ்வொன்றா நான் இந்த ஆர்ட் ஒர்க்குகளை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் வந்து மைண்டில் ஒரு விஷயம் ரொம்ப ஷூராக வச்சுக்கணும். என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரோக்கை நான் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 360 டிகிரிக்குள்ளே அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் தான் கரெக்டாக வரும். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணி இங்கே சென்டருக்கு கொண்டு போய் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிடுறேன். 14 டிகிரிக்கு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகும். 360 டிகிரிக்குள்ளே ஈக்குவலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இல்லைன்னா மிஸ் மேட்ச் ஆகும், சரியாக வராது. ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்டர் எல் ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணுறச்சு. இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் அப்படின்னு ரேடியோ பட்டன் செக் ஆகிருக்கணும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் கூட பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணி ஹாரிசான்டலாக அலைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மவுஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். 16 பீசஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. இங்கே 360 டிகிரி டிவைடட் பை 16 அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஒய் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாத் ஃபைண்டருக்கு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்டை பார்க்கலாம். ஸ்பைரல் டூலில் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்சரை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். 45 டிகிரி எடுத்துக்கலாம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணலாம். கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் வெயிட் வந்து ஒரு 5 மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ரிஸ்ட் வாட்ச் காமிச்சேன் இல்லையா, அதோட டயலில் வந்து 1 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த டெக்ஸ்ட்டை வச்சு நான் காமிக்கிறேன். அன்குரூப் பண்ணிடலாம். லெட்டர் டி ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிடலாம். அலைன்மெண்ட் வந்து சென்டருக்கு ப்ளே பண்ணிக்கிறேன். 1 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். பேராகிராஃப் அலைன்மெண்ட் வந்து சென்டருக்கு இருக்குது. ஃபாண்ட் வந்து செமி போல்ட் மாதிரி இருக்குது. இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் இந்த டாட்டுக்கு வந்து அலைன் பண்ணிக்கிறேன் ஹாரிசான்டலாக. லெட்டர் எல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணலாம். ஃபில் கலர் வந்து அவுட்லைனாக மாறும். இந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தான் கீ கொஞ்சம் டவுனுக்கு எடுத்துக்கலாம். ரிஸ்ட் வாட்சோட டயல் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து 360 டிவைடட் பை 12 அப்படின்னு பண்ணலாம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணலாம். கண்ட்ரோல் டி. ஓகே, லெட்டர் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கர்சரை கிளிக் பண்ணுங்கள். அதை 12 மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த கேரக்டர்கள் இதே மாதிரி ரீடபிளாக வேணும் நமக்கு. இதை செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஃப்ளிப் ஹாரிசான்டல், ஃப்ளிப் வெர்டிக்கல் ரெண்டும் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை வந்து இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். 1 to 12 கரெக்டாக வந்துடும். சும்மா டெமோக்காக ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே இந்த மாதிரி கொண்டு போகலாம். அதுக்கு வந்து 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த விட்த் ப்ரொஃபைலை அப்ளை பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அது மேலே பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் எஃப். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
உதாரணத்துக்கு 3 o'clock வேணும்னா 2 o'clock, 1 o'clock, 4, ஐ திங்க் நான் 2 o'clockல விட்டுறேன். இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் செலக்ட் பண்ணி, அதாவது இந்த ஸ்ட்ரோக்குகளை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திக்கலாம். ஸ்கேல் பண்ணணும். லெட்டர் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் அப்படின்னு இருக்கட்டும். டாப் ஏரோ ஃபியூ டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகே, டைப்பில் கூட நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிச்சேன். லெட்டர் எம் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து சென்டரில் இருக்கும். இந்த இடத்துல நான் 30 டிகிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாத்ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். ஒரு பிளாப் மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து லெட்டர் எல் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஓவல் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். அதே 30 டிகிரியை கொடுத்துக்கலாம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். பாத்ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இந்த பிளாப் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆர்க் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். வந்து நான் 30 டிகிரி எடுக்கிறேன். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ். டிஸ்டன்ஸ் எடுத்ததுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆர்க் டூல் எடுத்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணி இங்கேருந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து லைன் செக்மெண்ட் டூல் எடுத்து ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் விட்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் வந்து ரொட்டேட் டூலுக்கு போகலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ 45 டிகிரி எடுக்கிறேன். காப்பி பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளவுதான். குட். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.